ஹலோ வியூவர்ஸ், நம்ம ரெனோவேட்டட் சில்ட்ரன் பார்க் வீடியோக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு வந்து ஸ்னேக் பார்க்குக்கு வந்திருக்கோம். அதாவது 3 மஞ்சள் அனகொண்டாவெல்லாம் இறக்கியிருக்காங்களாம் நம்ம பிரைம் பிளாக்ல. இன்னைக்கு ஸ்னேக் பார்க் லைவ் விசிட். பரவாயில்ல, வீக் டேல ஆள் வராங்கப்பா. அதாவது எல்லாரையும் செக் பண்ணாங்களே, என்ன மட்டும் செக் பண்ணி உள்ள கேட்க மாட்டாங்களா வீடியோல? அதாவது மக்களே, நம்ம உள்ள வந்ததும் எடுத்ததுமே அந்த அனகொண்டா தான் வச்சிருக்காங்க. அதாவது இப்போ புதுசா வந்து இந்த இம்போர்ட் பண்ணாங்க இல்லையா வெளிநாட்டுல இருந்து, அந்த மஞ்சள் அனகொண்டா 3 இருக்கு. தோ நல்லா இருக்குல்ல மஞ்சள். ஆனா இதோட சைஸே இவ்வளவுதான். நான் சின்னதா இருக்கு இல்ல, இது சின்னதா இருக்கனால இது சைஸ் இப்படி இருக்கா? ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ. எல்லாமே ஆவரேஜ் லென்த் 370, மேக்ஸிமம் சைஸ் 460 சென்டிமீட்டர்ஸ். சின்னதான் போல இருக்கும். இருக்கலே மிக நீளமான அனகொண்டா கையில வச்சிருக்கோம். நம்ம ஸ்னேக் பார்க்ல இருந்துருக்கு. அதாவது ஒரு காலத்துல வந்து இங்க இருந்து மிகப்பெரிய அனகொண்டாவை தான் இவங்க எல்லாம் பிடிச்சி ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. இதுவும் தண்ணிக்குள்ளதான் இருக்கு. என்னது இது? டாக் ஃபேஸ்டு வாட்டர் ஸ்னேக், உப்பு நீர் பாம்பு. எனக்கு ஒரு சந்தேகம், இதை வந்து இங்கிலீஷ்ல டாக் ஃபேஸ்டு வாட்டர் ஸ்னேக்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப தமிழ்ல நாய் மூஞ்சி நீர் பாம்புன்னு தானே வைக்கணும். ஹெர்மிட் கிராப்ஸ் தெரியுதா? இதோ இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இந்த நண்டெல்லாம் வந்து நான் கையிலேயே பிடிச்சிருக்கேன். இது வந்து ஸ்னேக் பார்க்குடைய பழைய செட்டப் அப்படியே இருக்கு. பெயிண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீட்டா பண்ணியிருக்காங்க. எடுத்ததும் நல்ல பாம்பு நல்லபடியா உள்ள உட்காந்துட்டு இருக்கு. கண்ணாடி விரியன் உள்ள இருக்காப்புல, கண்ணாடிக்குள்ள. கட்டு விரியான். ஓ, இதெல்லாம் தானே அங்கேயும் வந்துச்சு. சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருந்து அதே பாம்பு தானே இதெல்லாம். சுருட்டை விரியன். இது இருக்க பாருங்க. எவ்வளோண்டு இருக்குது பாருங்களா. இது என்னது? விஷம் உமிழும் நாகம், சைனீஸ் ஸ்பிட்டிங் ப்ரோக்ராம். பிளாக் அண்ட் ஒயிட் அழகா இருக்குல்ல. இந்த டால்மேஷன் நாய் மாதிரியே இருக்குது. இதுவும் அதே தான், ஆனா இது ஃபுல் பிளாக்கா இருக்கு. மலைப்பாம்பு ஏதோ சாப்பிட்டுருக்கு போல இருக்குது. வயிறு உப்பி கிடக்கு. லேயர்ஸ் பாருங்களேன். கீழே ஒன்று, மேலே மண், நடுவில் சிமெண்ட்டா ஏதோ ஒன்று போட்டுருக்காங்க. அப்புறம் சேறு மண் நினைக்கிறேன், சேத்து மண், அப்புறம் சாதா மண் அப்படி போட்டு அதுக்கு வந்து அந்த சில்னஸ் கிடைக்கணும்னு வச்சுருக்காங்க. ஆனால் எதையோ சாப்பிட்ருக்கு. அது மூச்சு விடுது பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கு. நல்லா வயிறு சும்மா பெருசாக உப்பி கிடக்கு. இங்கே வந்து பால் ஆமையாம். நான் கூட அது தலையை தூக்கி வச்சு இதை பார்த்தா பாம்பு தான் நினச்சிங்க. அது மண்ணு தோண்டி அதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கு. ஆல்பினோ ஸ்னேக், அதுதான் வந்து வெளிநாட்டு பாம்பு. அப்போ மற்றதெல்லாம் உள்நாட்டு. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. உள்ள போய் தூங்கி உடும்பா. மலைப்பாம்பு. இது வந்து புதுசா ஆரம்பிச்ச ரெப்டைல் கார்டன். அதுக்குதான் கியூவே நிக்குது. முன்னெல்லாம் வந்து பப்ளிக்கிட்டே கையில் கொடுப்போம். கீரை, கேரட்டு, முள்ளங்கி எல்லாம் கொடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அப்போ தான் பயம் போகும். நம்ம கிட்ட இருக்கிற ரெப்டைல்ஸ் எல்லாமே வந்து பாம்பு தவிர்த்து
எல்லாமே கையில் கொடுத்தா சாப்பிடும். பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தொட்டு தூக்குறது, தூக்கினா ஒரு 4-5 பேர் தூக்கி டக்குன்னு போட்டாங்கன்னா என்ன ஆகும், அதுக்கு இறந்து போயிடும். அதனால் அவங்க தொடாதீங்க, எப்போ பசங்க கேட்டாங்கன்னா தொட்டு பாருன்னு சொல்லிட்டு நாங்களே அனுப்பிச்சிடுவோம். மற்றபடியாக வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். நல்லா சாப்பிடுவோம் இங்கே கொடுத்துமா கையில் வாங்கி. இப்போ இது வந்து எத்தனை வருஷம் நான் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க? கொரோனா டைமில் இது வந்து ஒரு மேல் அங்கே இருக்கும், அது ஒன்றும் இந்த அந்த இதுக்குள்ளே இருந்தது ஒன்று பெருசு ரவுண்டில் இருந்தது, அது மேல். இங்கே ஒரே ஒரு மேல் தான் இருக்குது, மேலே பார்த்துருக்குல, அதுதான் மேல். மற்ற 5 ஃபீமேலு. இது வந்து ஒரு குட்டி போட்டோடனே அங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், பேக்கில் போனீங்கன்னா பார்ப்பீங்க. ஆரஞ்சு க்ரீன் ஒரு 25 குட்டி வந்து அதை வளர்த்து அப்படியே வச்சுருக்கோம். ஒரு 8 குட்டி மட்டும் வண்டலூர் கொடுத்தோம். உங்களுக்குள்ளேயே வந்து ஆமாம், ஜூக்குள்ளே மட்டும்தான் கொடுப்போம், மற்ற யாருக்கும் கொடுக்க மாட்டோம். இப்போ பார்த்துருக்கீங்க அந்த ரேட் சைடு வரும்போது அந்த ரவுண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டி இருக்கலாம். ஆமாம், அந்த ஒரு இதுக்குள்ள நிறைய அது அந்த குட்டிங்க இந்த வருஷம் வந்த குட்டிங்க, இதுங்க போட்டது, இதுங்கெல்லாம் இருக்குல்ல. ஆமாம், இதுங்க போட்ட குட்டிங்க அதுங்க. ஓகே, இதுக்கப்புறம் தான் இந்த சைஸுக்கு வளருவாங்க எல்லாம். வளருமா, இதே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் வந்துது. இதுதான் வந்து ஒரு 7 வருஷம் ஆகுது. கொரோனாக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கும் அந்த குட்டிங்களோட இது. ஸோ அதனால நல்ல ட்ரெயின்டு, யார் வேணால் தொடலாம், எதுவுமே பண்ணாது. பட் ரொம்ப என்ன பண்ணுவாங்க, சில பேர் வாழை பிடிச்சி பண்ணுவாங்க. அது பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் நீங்களே பார்க்குறவங்க கூட தப்பாக நினச்சிக்கலாம், அவங்க பாருங்க எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அது அனிமல்ஸ். சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன பண்ண தொடாதீங்க, பார்த்து சும்மா லைட்டாக அப்படி துரத்து. வேறு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அதை பிடிச்சி பண்ணோமா அதுக்கே வந்து ஒரு மாதிரி அப்னஸாக இருக்கும். பட் ஆனால் இந்த இக்வானாலாம் வந்து அடிச்சதுன்னா வந்து சாட்டை அடி மாதிரி இருக்கும், வாழால் அடித்தா அப்புறம் கடிக்கவும் வரும், துரத்திட்டு இப்படிலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக வயிற்றில் இருக்கும்போது அதனுடைய இயற்கை இறங்கு பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட். இந்த அனிமல்ஸ் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் தான் இருக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கூண்டு கட்டியிருப்பாங்க. ஓகே, ஆமாம். சில டைம் நாங்கள் அந்த ஸ்ப்ரே ஒன்று போடுவோம், மழை பெய்யுற மாதிரி போடுவோம். அந்த சில்னஸ்லாம் அப்படியே இருக்கும். தண்ணி அடிக்கடி மாற்றி தண்ணி இங்கே தான் ஊற்றுவோம் நல்லா. ஏன்னா டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி மாற்றிடுவோம். ஓகே, அதுக்கு வந்து வைல்டு இருக்கும்போது யாராவது அட்டாக் பண்ண வந்தாலோ பிடிக்க வந்தாலோ அதனுடைய தோற்றம் என்ன பண்ணால் வாழை அடிக்கும். இங்கே ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேலை செய்யாது. ஏன்னா நம்ம டெய்லி தொட்டு 3 வருஷமாக தொட்டு அதுக்கு மேலே வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்து நல்லா சாப்பாடு கையிலே கொடுத்து பழகிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பப்ளிக்கிட்ட கொடுத்து மறுபடியும் பழகணும். அப்புறம் சரியாயிடுச்சு. இப்போ யார் தொட்டாலும் ஒன்றும் பண்ணாது. இப்போ நாங்கள் இல்லாத போது கூட சில டைமில் யாரும் உள்ளே வந்து மேலே தூக்கி வச்சுலாம் போட்டாச்சு, இன்ஸ்டாகிராம்லாம் போட்டாங்க. அதனால சார் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் சாரு அதுமாதிரி தொட விடாதீங்கப்பா வீடியோலாம் போடுறாங்க. இதுக்குள்ளே வர பப்ளிக்கும் குறைஞ்சி போச்சு. தொட விட்டால் தான் பப்ளிக் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொட விட்டால் தான் பார்ப்போம், நாங்கள் வரமாட்டோம். தொடாதுக்கு நாங்கள் எதுக்கு போனோம், உள்ள கண்ணாடிலே பார்த்துட்டு போயிடுறாங்க. சார்கிட்ட போய் சொன்னது போல் வெளில நான் தொடைவாங்க அனிமல்ஸை, தொட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்து தொட்டாங்க. ஆமை இருக்குல்ல, கையில் தூக்குவாங்க, நம்மளால் அப்படியே போட்டுருவாங்க. அது ஒரு 4 வாட்டி போட்டால் என்னாங்க, செத்து போயிட்டோம். இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம ஊர் கிடையாது. இது ரெட் ஐ டர்ட்டில் அதான்பா. இந்த ஆமையும் இந்த இகோனம் வந்து சவுத் அமெரிக்காவில் தான் கிடைக்கும். அங்கே தான் அதனுடைய இது, இங்கே கிடையாது. ஆனால் நிறைய பேர் இதை வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க, இந்த ஓனா. ஆமாம், வீட்டில் வளர்க்குறதுக்கெலாம். ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேஸ் பிடிச்சிருக்கோம். ஏர்போர்ட்டில் கடத்தி கொண்டு வராங்களே, என்னென்ன கொண்டு வந்தாங்களோ வந்து போய் செக் பண்ணி சொல்லணும், இது என்ன பாம்பு, எங்கேருந்து, இது விஷப்பாம்பா விஷமில்லாத பாம்பா, எந்த ஊர்லேருந்து வந்து அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க. அந்த வேலை நம்ம கிடையாது. நான் போய் சொல்கிறது அதுதான், இது பைத்தன், இது வந்து சாதாரண பாம்பு சார்னு சொன்னோமா, அவங்க இது மேல் ஆஃபீமெல்லாம் கேட்பாங்க. அந்த விளக்கெல்லாம் அவங்க கொடுத்தோமா அவங்க எழுதிட்டு அவங்க மேலே கேஸை போட்டு அந்த பாம்புகளை ஆமெல்லாம் வரும், பாம்பெல்லாம் வரும், திருப்பி ரிட்டர்ன் அந்த ஊருக்கே அனுப்பிச்சிடுவாங்க. சின்ன பேக்கில் எடுத்துன்னு வருவாங்க. ஏன்னா அவங்க திருட்டு தனமாக எடுத்துன்னு வராங்க. அதனால் நம்ம வந்து பெரிய பேக்கை பார்த்து கொடுத்துட்டு அதில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டோமா அவங்க திரும்பி அந்த ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதுலேருந்து சிலது வந்து ரொம்ப அரிய வகையாக இருக்கும்போது நம்ம இந்தியன் ஜூவில் இது தேவைப்படும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை, அந்த ரைட்ஸ் நமக்கு கிடையாது. அது வந்து லீகலாக பேசி, ஆமாம், அவங்ககிட்ட பேசி அவங்க லெட்டர் கொடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஜூ மூலிமா அவங்க ஜூவிலேருந்து அனுப்பலாம். கண்டி அவங்க கண்ட்ரியில் போய்ட்டு வெளிக்கிற காட்டுலேருந்து பிடிச்சலாம் அனுப்பக்கூடாது. ஒரு ஜூவிலேருந்து கொடுக்கலாம கண்டி இன்னொரு ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்து கொடுக்கக்கூடாது. அது அவங்க என்ன தெரியாது, நம்ம இந்தியன் ரூல்ஸ் படி அது ஒத்துக்கூடாது. நம்ம ரூல்ஸ் அப்படி கிடையாது. அதே போல் இங்கேருந்து ஒரு ஜூ கொடுக்கணும்னா நம்ம கூட பாப்புலர் லெட்டர்லாம் எடுத்து போய் தான் நம்ம கொடுக்கணும். ஆமாம், இங்கே நாங்கள் நிறைய பண்ணுற மலைப்பாவங்களாம் ப்ரீடிங் பண்ணுவோம்ல, அதெல்லாம் கூட சில டைமில் வந்து வண்டலூர், மேலப்பண்ணை, பிலிக்குலா ஜூ, இது மாதிரி சில ஜூக்கெலாம் கொடுக்கும்போது என்கிட்ட லெட்டர் கொடுப்போம். அவங்ககிட்ட ஏதாவது பாம்பு இருந்தால் திரும்பி வாங்கிக்கும்.
அதுமாதிரி லெட்டர் மூலியமாக தான். அப்படி கொடுத்து ஆமாம், அந்த பண்பாட்டு முறைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நம்ம பாம்பு கொடுத்து வேற ஏதாச்சும் பாம்பு தான் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் தொடலாம். தொடலாம், தொட்டு பாருங்க. எனக்கு பயமாக ஒன்றும் கிடையாது, சும்மா லைட்டாக அப்படி தொட்டு பாருங்க, வாழை தொட்டு பாருங்க. அப்படி லைட்டு பிடிக்காம லைட்டாக அப்படி தொட்டு பாருங்க. இது என்னன்னா இதுதான் வந்து வால் கட்டாயி வந்துதான். இந்த பள்ளிகளுக்கு போலவே வாழ இருந்து இது மீண்டும் அதே வளரும். நல்லா நீட்டாக இருக்கும். அந்த வால் கட்டாயிடுச்சு, மறுபடியும் இது வளர்த்து பாருங்க. இன்னும் பெருசா வருமோ? இன்னும் பெருசா வரும் வால். இது இப்ப பாம்புகளோட உடலும் இதே மாதிரி தான் இருக்குமா? இல்ல, பாம்பு வந்து ரஃப்னஸா இருக்காது, நைஸா இருக்கும். பாம்புலாம் வளவலன்னு இருக்கும். பாம்புலாம் இது கொஞ்சம் ரஃப்பா இருக்கு. அது வந்து ஸ்மூத் அப்படியே வளவல. இது உடும்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஃப்பா தான் இருக்கும். அதனாலதான் இது சாட்டை அடின்னு சொல்றாங்க. உண்மையாவே 10 பெல்ட் எடுத்து ஒட்டி வச்சா எப்படி இருக்கும்? அவ்வளவு போசலா அடிக்காது, சும்மா வள அப்படி பண்ணும், டப்பா டப்பான்னு அடிக்கும், அவ்வளவுதான். இதுங்களா சும்மா சாதா, முள்ளுலாம் கிடையாது, ஒரு மாதிரி இருக்கும். அது முடி மாதிரி முள்ளு மாதிரி ஒரு அட்ராக்ஷன். அதுக்கு அடுத்தவங்களை பயன்படுத்துறதுக்காக தோற்றத்திலேயே வந்து தலைக்கு மேல ஒரு கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்கல்ல, அது எதுக்குன்னு கேட்டா மேல பறவை வந்து இது அட்டாக் பண்ணும். பறந்து இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து அட்டாக் பண்ணும்போது அது பறந்து வரும்போது அதனுடைய உணர்வுக்காக தான் அந்த 3வது கண்ணு மேல. ஓகே, அதை பார்த்து என்ன பண்ண, தண்ணியில கூட ரொம்ப நேரம் மூச்சு பிடிக்கும். ரைன் ஃபால்ஸ் இருக்கு தானே, அந்த இடத்துல தண்ணி இருக்கும். சப்போஸ் வரும்போது என்ன பண்ணால் அது தண்ணிக்குள்ள விழுந்து தண்ணி மூச்சு பிடிச்சிருக்கும். அது போனதுக்கு அப்புறம் அந்த 3வது கண்ணு வச்சு தான் அது கண்டுபிடிக்கும். ஓகே, அந்த சவுண்டு அது போயிடுச்சா என்னன்னு பார்த்தா அப்புறம் கண்டுபிடிக்கும். உணரும். ஆமாம். உண்மையிலே வந்து மஸ்ட் ட்ரை. ஆனால் வந்து தயவு செஞ்சு அவர் சொன்ன மாதிரி வந்து ஹாஷாக வந்து அதுக்கிட்ட ரியாக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் டச் பண்ணி அந்த அளவுக்கு விளாட்லாம். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். ஆமைகளும் சரி, இகுவானாவும் சரி. இப்போ வந்து நம்ம crocodile ஜோனில் இருக்கும். நம்ம இந்த crocodile பேங்க் தார் பார்த்தோம்ல, உப்பு நீர் முதல்ல பெருசு, அதே மாதிரி இங்கேயும் ஒன்று பெருசாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு பெருசான்னு தெரில. வரக்கூடிய மக்களுடைய கண்ணில் படக்கூடாதுன்னு இந்த ஓரத்தில் போய் உக்காந்துட்டு இருக்கு எல்லாம். இதுதான் கரியால் முதல்ல நம்ம பார்த்தோமே. அப்படியே வந்தோன்னா நான் வெனமஸ் ஸ்னேக் அங்கே பாருங்க, ஒன்று எட்டி பார்த்துட்டு இருக்குது அழகா இப்படி. அதாவது மக்களே, இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து கொம்பேரி மூக்கன். இதை பற்றி வந்து ஒரு கட்டுக்கதையே இருக்குது. என்னென்னா, இது வந்து மனுஷங்களை பழிவாங்கன்னா அது கொத்திட்டு வந்து சுடுகாடு வரை வந்து பார்க்குமா அவன் செத்துட்டானா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதை இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, இது விஷமே இல்லாத பாம்பா. இது கொத்தினாலே அவனும் சுடுகாட்டுக்கே போக மாட்டான். பாவம் அந்த பாம்பு தான் ஏமாந்துருக்குன்னா பாம்பை பார்க்குற மனுஷங்களையும் ஒரு நாள் கட்டுக்கதை சொல்லி ஏமாற்றிக்கிறாங்க. ரெட்டிகுலேட்டட் பைத்தான் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பைத்தான் எதுவுமே விஷம் உள்ளது கிடையாது. அது வந்து இறுக்கி கொன்று அப்படியே சாப்பிடக்கூடியது தான் முழுமும். இது வந்து சாரப்பாம்பு தெரியும். இது வந்து நம்ம அன்னைக்கு பார்த்தோம், இப்படி சுத்தின்னு உக்காந்து இருந்தது. இதுவும் விஷம் இல்லாத பாம்பாங்க. நானே விஷப்பாம்பு தான் நினைச்சேன். இது வந்து விவசாயிகளின் நண்பனுன்றாங்க. அதாவது விவசாய நிலத்துல ஓடக்கூடிய எலிகள் இதெல்லாம் வந்து வேட்டையாடி சாப்பிடும். இது வந்து மனிதர்களை கொல்லாது, விஷப்பாம்பு அல்ல. அடிச்சு கொலை பண்ணாதீங்க. ஒரு கட்டுக்கதையே இருக்கு, நல்ல பாம்பும் சார பாம்பும் ஒன்று சேரும்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாதான். நல்ல பாம்பு கூட தான் சேருமா, சார பாம்பு கூட தான் சேருமா. ஆனா சார பாம்பு சேரும் போது அதோடைய இன சேர்க்கை இருக்கு பத்தியா, அந்த பாம்பு நல்ல பாம்பான்னு யோசிச்சுட்டு சேரும். கெட்ட பாம்பு கூட சேர்ந்துச்சுன்னா கஷ்டம் கிடையாது. பச்சொந்தி. ஆனால் இது ஸ்பெஷலாலாம் பார்க்க தேவையில்லை. என் கூடயே நிறைய பேர் இருக்காங்க. நாம பச்சொந்தியை பார்த்து ரசிக்கலாம், ஆனால் நாம பச்சொந்தியாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் முக்கியமான தத்துவம் அது. கொஞ்சம் கிளாப்ஸ். இதுதான் வந்து மியூசியம். நம்ம ஸ்னேக் பார்க்கில் இதுக்கு முன்னாடி இந்த மியூசியம் தான், ஆனால் கொஞ்சம் இதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி வேற மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. ப்ரிசர்வ்டு ஸ்பெசிமென்ஸ், பதப்படுத்தப்பட்ட உயிரினங்கள், பல்லி, பாம்பு. இது அங்கே வெளிநாட்டு பள்ளிலாம் இருக்குது. இது பறக்கிற பள்ளி. சின்ன இதுலேருந்து இருக்குது. இங்கே பாம்புகள் இருக்குது. அதாவது நாம் பாம்புகளை இந்த மாதிரி வந்து மியூசியமில் பதப்படுத்தி வைக்கிறோம். மனுஷனையே பதப்படுத்தி வந்து எஜிப்தியன்ஸ் வச்சுருக்காங்க. அதை மட்டும் பார்த்தா நம்ம மம்மின்னு சொல்கிறோம். எவ்வளோ பெரிய டம்மியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாம் அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த முட்டை உடஞ்சி குட்டி பாம்பு வெளில வர மாதிரிலாம் இருக்குது. நான் முன்னாடியே இருந்தது தான். பார்க்காதவங்க யாராக இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள்.
ஸோ இங்கேயும் வந்து மியூசியம் தான், அதாவது பாம்புகளை பற்றி விவரங்களை வந்து போர்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு இடம். ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு களைப்பாக இருக்குன்னா வந்து உக்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ புதுசாக ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு ஷோவை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து இப்போ அதையும் ஒருக்கா பார்த்துருக்கோம். ஏஆர் ஷோ தியேட்டர். இப்போ விர்ச்சுவல் ரியாலிட்டி இது நம்ம ஆல்ரெடி நம்ம க்ரொக்கடைல் பேங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு அதை லைவாக இது பார்க்குறது தானே ப்ரோ? இது ஏஆர். ஓ அதாங்க நம்ம கேமரால இருக்கிறது அங்கே தெரியுது. நமக்கு முன்னாடி டைனோசர் போகுது. செமையா இருக்குல்ல? கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓரம் போ. தேங்க்யூ, விசிட் அகைன். மக்களே இதை ட்ரை பண்ணுங்க, அது நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா வச்சுட்டு நாம் உள்ளே இருக்கோம், நம்ம பக்கத்துலேயே வந்து பாம்பு போகிறது, டைனோசர் வர்றது அப்படின்னு வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் சில்ட்ரன்ஸோட. அது மட்டும் இல்லாமல் விஆர் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி அதில் வந்து 3 தீம் வச்சுருக்காங்க. ஒன்று ஜுராசிக்கு, ஒன்று அண்டர் வாட்டர், அப்புறம் இன்னொன்று வந்து ஃபாரஸ்ட் டைப்பில். அது ஒரு 3 தீம், ஒவ்வொன்றுத்துக்கும் 100 ரூபாவாம். இது வந்து ஏஆர் வந்து ஜஸ்ட் 20 rupees தான். வந்தீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணுங்கள், இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஆக மக்களே, இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் திருப்பி உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். டாடா.